أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. நாசா வழங்கும் ரமதானிய அமர்வுகளில் 25வது அமர்வில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இருக்கிறோம். கடந்த 4 அமர்வுகளையும் இன்றைக்குள்ள அமர்வுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தௌபாவை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். தௌபாவை பற்றி அமர்வுகளில் கடைசி அமர்வு இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வாக இருக்கும். இப்போ ஒரு மனிதர் பாவத்தை செய்யறாரு அப்படின்னா அவர் எந்த மனநிலையில இருக்கணும், எந்த மனநிலையில இருக்க கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஒருத்தர் பாவம் செய்யறாரு, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டளைக்கு மாறு செய்யறாரு அப்படின்னா அந்த பாவத்தை விட ஒரு பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படி என்னது அப்படின்னா அந்த பாவத்தை நினைச்சு அவர் பெருமைப்பட்டு மற்றவங்கள்ட்ட எல்லாம் நான் இன்னைக்கு நேத்து அங்க போனேன், நேத்து அந்த பாவம் செஞ்சேன், நேத்து போய் படம் பார்த்தேன், நேத்து போய் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி தவறு செஞ்சேன் அப்படின்னு அது பெருமையா ஒரு மத்தவங்கள்ட்ட சொல்றது. இன்னைய காலத்துல என்ன நடக்குது, பாவம் செஞ்சு தவறான விஷயத்த பார்த்து தவறான விஷயத்த கேட்டு தவறான செயல்ல ஈடுபட்டு அதை பெருமையாக ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. இந்த சினிமா பாட்டுகள்லையும் சிச்சுவேஷன் சாங்கையும் தான் மட்டும் பாவம் செய்யாம அதை பாவமே இல்லாத மாதிரி கருதி அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லாரையும் பாவம் செய்யறதுக்கு தூண்டுறது. இதுதான் ரொம்ப பெரிய பாவமாக இருக்குது. சரி, அப்போ ஒருத்தர் பாவத்தை நினைச்சு பெருமைப்படுறாரு, அது அவர் பாவமாவே கருதல அப்படின்னா அவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பு ரொம்ப 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 அரிது, அவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்காது. அப்போ பாவத்தை நினைச்சு பெருமைப்படுறது உள்ளத்துடைய அந்த ஒரு அழுக்கு, உள்ளம் கெட்டு விட்டது, உள்ளம் துருப்பிடிச்சு விட்டது அப்படின்ற அதற்கான அடையாளமாக இருக்குது. ஒரு உண்மையான முஃமின் தெரியாம அவனுடைய சக்தியை மீறி பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னா அவனுடைய உள்ளத்துல முதல்ல குத்தணும், உள்ளத்துல ஒரு வருத்தம், உள்ளத்துல வலி இருக்கணும். என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய பாவம் வந்துருச்சே, அல்லாஹ் நான் மாறு செஞ்சுட்டேனே, அல்லாஹுடைய பேச்சுக்கு நான் மீறி நான் இந்த மாதிரி பாவத்துல ஈடுபட்டேனே அப்படின்ற உள்ளத்துல ஒரு வலி இருக்கணும், ஒரு வேதனைப்படணும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். அந்த வேதனை, அந்த வலி, கஷ்டம் இல்லாம பெருமையாக இதுல என்ன இருக்கு, இது எல்லாம் செய்யக்கூடியதுதான் அப்படின்னு அதை நியாயப்படுத்தி எல்லாத்திலையும் பெருமையா பேசுறது, பாவத்தை மத்தவங்கள்ட்ட எடுத்து காட்டி ஒரு பந்தா பண்றது, இது ஈமான் இல்லாத ஒரு ஈமான் குறைந்து விட்டது. அந்த மனிதர்கிட்ட ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய ரோஷம் போயிருச்சு உள்ளத்துல. அந்த அல்லாஹ் சொல்ற மாதிரி கல்லா பல் அரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், உள்ளம் துருப்பிடித்து அழுக்காகி விட்டது அப்படின்றதுக்கான அடையாளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்தோட தொடர்புடையதுதான் நிறைய மக்கள் பார்க்கிறோம். பாவம் செய்யறாங்க, அவங்க தவறான சம்பாதியத்திலேயோ தவறான செயல்கள்லயோ தவறான தொடர்புகள்லயோ இருக்காங்க. அதை யாராவது ஒருத்தவங்க நசீஹத் செய்யும் போது, உபதேசம் செய்யும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன பெரிய பாவமா, இந்த பாவத்தினால இப்போ ஒரு படம் பார்த்துட்டேன், போய் படம் பார்த்துட்டேன் அப்படின்னா இதனால அல்லாஹ் என்ன நரகத்திலேயே போற்ற போறான் அப்படின்னு இந்த பாவத்தை நியாயப்படுத்துறது. அடுத்து இந்த பாவம் என்ன யாருமே செய்யலையா, யாருமே உலகத்துல படம் பார்க்கலையா, யாருமே சினிமா பாட்டு எல்லாம் கேட்காமையா இருக்கீங்க அப்படின்னு அந்த பாவத்தை எல்லாரும் செய்யக்கூடியது, இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறது. அடுத்து நீங்களாம் எல்லாமே யோக்கியமா, நீங்க தப்பே செய்யாத புண்ணியவான்களா அப்படின்னு ஒரு உபதேசம் செய்யக்கூடியவங்களை, நல்லவர்களை திட்டுறது, அவங்கள பழிச்சு சொல்றது, அவங்கள குறைச்சி மதிப்பிடுறது. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு இப்படிதான் நம்ம வாழ்க்கைன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், அல்லாஹ் நம்ம என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும்,
நான் தொழுவுலாம் வர்றதில்லை, தொழுவு கூடாது அப்படின்னு அல்லாஹ் எனக்கு எழுதிட்டான் அப்படின்னு விதி மேல பழி போடுறது, இத மாதிரி விஷயங்கள் செய்து பாவத்தை நியாயப்படுத்துறத நம்ம பாக்குறோம். இமாமுகள் சொல்றாங்க, ஒருவர் பாவத்திலிருந்து வெளியே தௌபா செய்வத இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கும். குறிப்பாக விதியை ஒருத்தர் பழி போட்டு பாவம் செய்யறத நியாயப்படுத்துறாரு அப்படின்னா அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் தௌபா செய்வதற்கான வாய்ப்பே முதல்ல கிடைக்காது. அதனால முதல்ல ஒரு முஃமினுடைய பண்பு, முஃமினுடைய அடையாளம் என்ன இருக்கணும் அப்படின்னா, பாவத்தை முதல்ல ஒப்புக்கொள்ளணும், தான் உணரணும். சரி, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு பாவத்திற்கான பொறுப்பை முதல்ல அவர் ஏத்துக்கணும். அவர் உள்ளத்துல அவர் கஷ்டப்படணும். அவர் உள்ளத்துல தன்னுடைய வருத்தத்தை அவர் உள்ளத்தாலும் நாவாலும் அவர் வெளிப்படுத்தணும். அல்லாட்ட நாவால அவர் துஆ செஞ்சு மன்றாடி கேட்கணும். அதுதான் முஃமினுடைய அடையாளம். அப்போதான் அவர் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். இல்ல பாவத்தை நியாயப்படுத்துறாரு, இல்லைன்னா பாவம் செய்ததை கொண்டு அவர் சந்தோஷப்பட்டு மத்தவங்க எல்லாருக்கும் சொல்றாரு, நான் நேத்து அங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா, நேத்து என்னென்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்றாருன்னா அவருக்கு பாவ மன்னிப்புடைய வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தௌபாவை போலியான முறையில செய்யறாங்க. அதாவது வாயில நாவால அவர் தௌபா செய்வார், அஸ்தஃபில்லா அஸ்தஃபில்லா, நான் தெரியாம செஞ்சுட்டு அல்லாவே அஸ்தஃபில்லா அஸ்தஃபில்லா. ஆனா உள்ளம் அந்த பாவத்தை நினைச்சு சந்தோஷப்படும். உள்ளம் எப்போ அடுத்து எனக்கு சான்ஸ் கிடைக்காது, எப்போ அடுத்த படம் பார்க்க போக மாட்டேன், எப்போ அடுத்து இந்த பாவத்துல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு உள்ளம் அந்த பாவத்தோடய ஒட்டி இருக்கும். ஆனா வெறும் நாக்குல மட்டும் தௌபா செய்வாரு, வாயால மட்டும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவார் அப்படின்னா இதுவும் இந்த தௌபாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌபா அப்படின்றது ஒரு ஹார்ட் சர்ஜரி மாதிரி, சரியா, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுரும். ஒருத்தர் தௌபா செய்ய முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதற்கும் அவர் தௌபா செய்த பின்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தோ அதுக்கும் வானம் பூமி கூடிய வித்தியாசம் அதுல தெரியும். ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அல்லாஹுடைய அல்லாஹுக்கு கீழ்ப்படியாம அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செய்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய கடமைகளை மறந்து இருக்கிறதுல இருந்து முழுமையாக அல்லாஹுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அல்லாஹுடைய கட்டளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி ஒருவர் இருக்கிறாரு. அதுதான் இதுல இருந்து இந்த நிலைக்கு மாறுவதுதான் ஒரு உண்மையான தௌபா. அதுதான் தௌபத்துன் நசூஹா. இந்த தௌபாவிற்கான வழிகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டிய வழிகளில் ஒன்று சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தராங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த். அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப், என்னுடைய இரட்சகன், என்னை படைத்து பரிபாலித்து கண்காணித்து வளர்த்து காப்பவன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்திற்கு உண்மையான தகுதியான இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஹலக்தனி, நீதான் என்ன படைத்தாய், நீதான் என்ன படைச்சா. வ அன அப்துக், நான் உன்னுடைய அடியான். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாத், உன்னுடைய உடன்படிக்கையோடும் உனக்கு கொடுத்த வாக்கையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் நிறைவேற்றுகிறேன். நான் அந்த உடன்படிக்கையில இருக்கிற, அதாவது உன்னுடைய கட்டளைகளை நான் பின்பற்ற முயற்சி செய்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك علي. நீ எனக்கு செஞ்ச நிஅமத்துகள், அருட்கொடைகள் எல்லாத்தையும் நான் ஒப்புக்கொள்றேன், அதை நான் ஏத்துக்கிறேன். நீ எனக்கு எல்லா வகையான நன்மைகளையும் எல்லா வகையான நியமத்துகளையும் எனக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நான் அதை ஒப்புக்கொள்றேன், அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூஉ பிதம்பி, நான் என் பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்றேன். நான் அதிகமாக பாவம் செஞ்சுட்டேன், உனக்கு மாறு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த துஆல ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்ன நீ மன்னிச்சிரு. ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், பாவத்தை உன்னை தவிர வேறு யாராலும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அழகான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராங்க. அவங்க சொல்றாங்க, இந்த துஆவை யார் உள்ளத்தால் புரிந்து அவர் மனதார இந்த துஆவை ஓதுவாரோ, காலையில் ஓதி மாலையில் மரணித்தால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அதே போன்று மாலையில் ஓதி அவர் காலையில் மரணித்தால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அப்போ ஒரு முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா,
பாவத்தை அவர் ஒப்புக்கொண்டு அதற்காண்டி பொறுப்பேற்று மனம் வருந்தி அந்த பாவத்திலிருந்து திருந்த வேண்டும். அந்த பாவத்தை வச்சு அவர் நியாயப்படுத்துறதோ, அந்த பாவத்திலிருந்து அவர் பெருமைப்படுறதோ, அதை வச்சு அவர் மகிழ்ச்சி அடைகிறதோ ஒரு மோமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு உண்மையான தௌபத்துன் நசூஹா. அந்த தௌபாவுடைய ஒரு சாரம் சுருக்கம் என்னது அப்படின்னா, முதல்ல பாவத்துடைய விளைவு, ஒரு பாவம் செய்யறான் அப்படின்னா அந்த பாவத்துடைய எவ்வளவு அளவுக்கு அது ஆபத்தானது அப்படின்றத உணரணும். ஒரு பாவத்தை ஒருத்தர் உணரல, இதெல்லாம் என்ன பாவமா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அவருடைய தௌபா கிடைக்காது, அவருக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது, அவருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது சின்ன பாவம் தானே, இது பெரிய பாவம் தானே அப்படின்றதை விட பாவம் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியது, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க கூடியது. அதே மாதிரி இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது. பாவம் இது சின்னது பெருசுன்றதை விட நான் யாருக்கு மாறு செய்யறேன், யாருடைய பேச்சை நான் மீறுறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையோட பார்க்கும்போது நாம் இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இப்போ சஹாபாக்கள் அதே மாதிரி நல்லோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பாவத்தினால நான் அல்லாஹ்வுடைய பேச்சையில மீறுறேன், அல்லாஹ்வுடைய கோபத்துல நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த பார்வையோட பார்க்கும்போது அவங்க பாவத்திலிருந்து அவங்க தவிர்ந்திருப்பாங்க. அதற்கான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அப்போ முதல்ல பாவத்தை பற்றி நாம் அதனுடைய விளைவுகளையும் பாதிப்பையும் நம்ம புரியணும். ரெண்டாவது, பாவத்தை நினைச்சு அதுக்காக பொறுப்பேற்கணும். அது இந்த பாவம் நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம உள்ளத்துல இருக்கணும். நம்ம நம்மளுடைய பாவத்துக்காக வேண்டி மத்தவங்களையோ, ஏன் எல்லாம் செய்யறாங்க நானும் செய்யணும், இதுல என்ன பெரிய தப்பா, மத்தவங்களையோ விதியோ, அல்லாஹ் என்ன இந்த பாவம் செய்வான்னு அல்லாஹ் எழுதிட்டான் அதனால நான் செஞ்சேன், நானா வேணும்னாவே செஞ்சேன் அப்படின்னு விதிய குறை சொல்றதோ, விதியின் மீது பழி போடுறதோ, சூழ்நிலையை பழி போடுறதோ, இந்த காரியங்கள்ல ஈடுபடாம பாவத்திற்கு முதல்ல நாம் பொறுப்பேற்று அதை உணர்ந்து அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதற்கான முயற்சி செய்யணும். அதே மாதிரி இந்த பாவ மன்னிப்பு நமக்கு பணிவை நமக்கு சொல்லி தருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் பாவ மன்னிப்பு தேடும் போது அவர் மனம் உடைந்து தன்னை ஒரு பலவீனமானவனாக அல்லாஹ்ட்ட அவர் சமர்ப்பிச்சு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாரு. அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்திற்காக பொறுப்பேற்ற பின்னாடி அவர் பாவ மன்னிப்பு தேடி தவறை உணர்ந்து அந்த தவறிலிருந்து சரி செய்து அவர் வெளியே வரணும். குறிப்பாக நம்ம மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு இழைச்சிருந்தாலோ, மற்றவங்கள்ட்ட தப்பா பேசியிருந்தாலோ, மற்றவர்களுடைய சொத்தையும் அவர்களுடைய பொருளை நம்ம அபகரிச்சாலோ அந்த விஷயங்களை, அவங்களுடைய உரிமைகளை நம்ம கரெக்டா அவங்கள்ட்ட செலுத்தணும். அடியார்களுடைய உரிமைகளை நம்ம அவங்கள்ட்ட செலுத்தாத வரைக்கும் அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாப்போ. பாவ மன்னிப்பு தேடுறது அல்லாஹ்ட்ட மட்டும் இல்லாம அடியார்களுக்கு நாம் குறை செய்திருந்தால், அவங்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய அந்த ஹக்கையும் நாம் அவங்கள்ட்ட கொடுத்து விட வேண்டும். சரி, அடுத்து பாவ மன்னிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு சில விஷயத்த நம்ம பார்ப்போம். பாவ மன்னிப்பு தேடுறது, தௌபா செய்யறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பலன்கள்ல முதலாவது உள்ளம் பரிசுத்தமாகிறது. நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமாகுது. எப்படி? நம்மளுடைய ஆடை அழுக்கின் மூலமாக நம்மளுடைய ஆடை கசமாறதோ, நம்மளுடைய ஆடை அழுக்காக இருக்குதோ, அதே போன்று உள்ளம் நம்ம பாவம் செய்ய 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 உள்ளம் அழுக்காகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்ன மாதிரி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி போடப்படுது. அப்போ அவருடைய பாவம் அடுத்து இன்னொரு பாவம் செய்யும் போது இன்னொரு கரும்புள்ளி போடப்படுகிறது. அவர் தௌபா செய்து விட்டால் அந்த கரும்புள்ளி அழிக்கப்படுகிறது. அவர் அந்த தௌபா செய்யாம பாவத்துக்கு மேல பாவம் செய்து 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 அவருடைய உள்ளம் முழுவதுமாக கருப்படைந்து அந்த உள்ளம் ஈமானுடைய அந்த ரோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறமா உள்ளம் கருப்படைந்து அதனுடைய விளைவு என்னது அப்படின்னா, அவருடைய உள்ளத்துல குரானை கேட்டாலோ மார்க்க உபதேசங்களை கேட்டாலோ அதுல எந்த மாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்களுடைய உள்ளம் அவர்கள் செய்த செயல்களினால் பாவத்தினால் அழுக்கடைந்து பாலடைந்து துரு பிடித்து போயிட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.
அடுத்து நம்ம தௌபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்ல அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களையும் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களையும் பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நேசமும் தௌபா செய்பவர்களுக்கு கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசமும் நெருக்கமும் வேண்டும்னா அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் நம்ம ஆகணும். அதே மாதிரி தௌபாவிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு பலன் நம்மளுக்கு ஒரு பணிவு. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய பலவீனத்தையும் நம்மளுடைய இயலாமையும் பணிவையும் வெளிப்படுத்தி அல்லாஹ்ட்ட நாம் துஆ செய்யறோம், அல்லாஹ்ட்ட நாம் பாவ மன்னிப்பு தேடுறோம். அப்போ அந்த பணிவின் மூலமாக நமக்கு அல்லாஹ்விடத்துல நமக்கு ஒரு பெரிய உயர்வு அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ்ல வருது, யார் பெருமை அடிப்பானோ அவனை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். அதே மாதிரி யார் பணிவாக இருப்பானோ தன்னுடைய இயலாமையும் தன்னுடைய பணிவையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி காட்டினா நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். அப்போ நம்மளுடைய பணிவை நம்ம காட்டும் போது, நம்மளுடைய பணிவையும் பலவீனத்தையும் ஒத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட காட்டும் போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் அப்படின்னா நம்மளுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நெருக்கமான அடியார்கள்ல நம்மளை ஆக்கி கொள்வான். அடுத்து கிடைக்கக்கூடிய இன்னொரு பலன் என்னது, தௌபாவுடைய பெனிஃபிட் என்னது அப்படின்னா உண்மையான நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது. அல்லாஹ் எதுக்காண்டி நம்மளை படைச்சான், சரியா? இப்போ தௌபா செஞ்சு ஒருத்தர் திருந்தி நல்லவர் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவருக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு அவர் புரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி அல்லாஹ் எதற்காண்டி நம்மளை படைச்சான், நம்ம இவ்வளவு பாவம் செய்யறோமே, நம்ம இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கோமே அப்படின்னு அவருடைய உள்ளத்தால் உணர்ந்து அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான தொடர்பு, அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கம், அதே மாதிரி இஹ்லாஸ், நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அந்த இஹ்லாஸோடு செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு புரிய வரும். அப்போ இதெல்லாம் தௌபாவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. அடுத்து இறுதியாக தௌபாவுடைய ஒரு 3 படித்தரங்கள், 3 லெவல்ஸ் பத்தி இமாம் சொல்றாங்க. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ், முதல்ல ஒரு சாதாரணமான அடியான், பொதுவாக நம் போன்ற அடியார்கள் செய்யக்கூடிய தௌபான்றது பாவத்திலிருந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறது. ஒருத்தர் தவறான தொழிலிருந்தோ தவறான செயல்கள், திருட்டு, பொய், புறம் போன்ற தவறான செயலிலிருந்து பாவத்திலிருந்து அல்லாஹ்விடம் மீண்டு தௌபா செய்யறது. இது ஒரு பேசிக்கான கட்டாயமா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். 2வது அல்லாஹ்வை பற்றி கவனக்குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் பத்தியான ஞாபகத்திலிருந்து நினைவிலிருந்து நம்ம கவனம் இல்லாம இருக்கிறது, அதிலிருந்து தௌபா செய்யறது. அதே மாதிரி இஹ்லாஸ் இல்லாம அமல் செய்யறது, அதிலிருந்து தௌபா செய்யறது. அதுக்கு அடுத்த லெவல், அதை விட உயர்ந்த முதல் ஹையஸ்ட் லெவல் என்னது அப்படின்னா தௌபாவிலிருந்து தௌபா செய்யறது. அதாவது பாவ மன்னிப்பு, அல்லாஹ்ட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம், தௌபா செய்யறோம். அந்த தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்குவானா மாட்டானா, நம்ம தௌபா செய்யறதுல ஏதாவது குறைகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு நிலை. அதே மாதிரி நான் இஹ்லாஸோட தௌபா செஞ்சேனா, நான் தௌபா செய்யும் போது வேற ஏதாவது நோக்கத்துக்காண்டி தௌபா செஞ்சேனா அப்படின்று நம்மளுடைய தௌபாவையே திரும்ப முஹாசபா செய்யறது. திரும்ப அல்லாஹ் என்ன தௌபாவை ஏத்துக்கலன்னா என்ன ஆகும், நான் இந்த தௌபால உண்மையான இல்லைன்னா அல்லாஹ் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அப்படின்ற ஒரு நிலை. இது உயர்ந்த சாலிஹீன்களுடைய நிலையா இருந்துச்சு. அவங்க அமல்கள் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ் இந்த அமலை ஏத்துக்குவானா மாட்டேனா, இந்த அமல் நான் மத்தவங்களுக்கு காட்டக்கூடிய ரியாவுக்கான செய்யப்பட்ட அமலா இருந்தா என்ன ஆகும், இந்த அமலை இந்த அமல் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவனா அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவனா அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த சஹாபாக்களுக்கும் நல்லடியார்களுக்கும் இருக்கும். அப்போ இதுதான் தௌபாவுடைய 3 லெவல்ஸ், 3 படித்தரங்கள். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். தௌபாவிற்கான பல சம்பவங்கள், சம்பவம் அப்படின்றது கதை கிடையாது, உண்மையான வரலாறு. இதுல இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய சம்பவம் ரொம்ப பிரபலமான சம்பவம். அவங்க கொள்ளை கூட்டத்துல உள்ள ஒருத்தரா இருந்தாரு. ஒரு சில வீடுகள்ல புகுந்து கொள்ளை அடிக்கிறது, அதே மாதிரி மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறது, இரவுல கொள்ளை அடிக்கிறதுக்கு அவர் பேர் போன ஆளா இருந்தாரு. ஒரு நாள் அத மாதிரி கொள்ளை அடிக்கிறதற்கான போகும்போது ஒரு வீட்டுல அவர் போறாரு. அப்போ அங்க ஓதக்கூடிய சத்தத்தை கேட்கிறார். இந்த ஒரு ஆயத்தை பர்டிகுலரா ஓதுறாங்க. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக்
முஃமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா, அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துகளுக்கு, இந்த வேதங்கள் அல்லாஹ்வுடைய நினைவூட்டலுக்கு அவர்கள் உள்ளம் பணிஞ்சு உள்ளம் அஞ்சு நல்லவர்களாக திருந்துவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை அவர் கேட்கிறாரு. கேட்டு அவருடைய உள்ளத்துல அப்போ மாற்றம் வருது. அவரு அந்த ஆயத்தை எனக்காக வேண்டியே இறக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை அவரு பெற்று, நேரம் வந்து விட்டது, இப்போது நேரம் வந்து விட்டது அப்படின்னு அவரு சொல்லி கத்தி, அதுக்கு பின்னாடி அதோட அந்த கொள்ளையுடைய அந்த தொழிலை விட்டுறாரு. கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த இதுல இருந்து தௌபா செய்யறாரு. தௌபா செஞ்சு கல்வியிலையும் கல்வியோடைய சபைகள்லையும் உலமாக்களோடும் நல்லவர்களோடும் அவர் சேர்றாரு. அவருடைய அடுத்த காலகட்டத்துல எப்படி மாறிடுறாரு அப்படின்னா, அவர் ஒரு பெரிய இமாமாக, மக்கள் எல்லாரும் தொலை தூரத்திலிருந்து அவரை சந்திச்சு அவர்கிட்ட படிக்கக்கூடிய நிலைமையாக, இந்த வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு இமாமாக இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டாங்க. அப்போ தௌபா செய்து நல்லவனாக திருந்துவதற்கு அப்படின்றதுக்கு ஒரு நேரம் கிடையாது. எப்போ உடனே முடியுமோ அந்த டைம்ல திருந்திட்டா நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செய்த அடியாராக இருந்தாலும், எத்தனை காலம் நாம் பெரிய பெரிய பாவங்கள்லையும் தவறுகள்லையும் இருந்தாலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்று நம்மளை சிறந்தவர்களாக சாலிஹீன்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் சக்தி உடையவனாக, அதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அப்போ நாம் நம்மளை திருத்தி கொள்ளாத வரை அல்லாஹ் நம்மளை திருத்த மாட்டான். அப்போ நம் வாழ்க்கையை நம்ம முதல்ல முஹாசபா, அதாவது சுய பரிசோதனை செய்யணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளுடைய பாவங்கள் அமல்கள் இதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம முஹாசபா செய்து நம்மளே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நாம் விரைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்று நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.